ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ விவசாயிகளுக்கான ஒரு மினிஸ்ட்ரி. ஸோ அவங்களுக்கு கீழே என்ன இருக்கு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி கிசான் சம்மான் யோஜனா, அதாவது பிரதான் மந்திரி கிசான் அப்படின்ற ஒரு ஸ்கீம். அப்போ இந்த ஸ்கீம்ல என்ன இருக்கு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேண்டு, அதாவது விவசாயி அவருக்கு வந்து 2 ஹெக்டார்ஸ் கீழே லேண்ட் இருக்கு, அவங்களுக்கு வருஷா வருஷம் ஒரு அமௌண்ட்டு இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்குது. அதாவது 6000 ருபீஸ் இயர்லி பேசிஸில் கொடுக்குது. அப்போ இந்த ஸ்கீமில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்மான் யோஜனா எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க? அப்போ உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். டிசம்பர் 2018 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது யாருக்கு பெனிஃபிஷியன் அப்படின்னா விவசாயிங்களுக்கு. எந்த மாதிரி விவசாயிங்களுக்கு? ஏழை விவசாயிங்களுக்கு. வருஷா வருஷம் எவ்வளவு அமௌண்ட் தராங்க அப்படின்னு கேட்டால் 6000 ரூபாய் தராங்க. இது ஒரே அமௌண்ட்ல தந்துடுறாங்களா, ஒரே இன்ஸ்டால்ல தந்துடுறாங்களா அப்படின்னா 3 இன்ஸ்டால்ல தராங்க. அப்போ 2000 ருபீஸ் 3 டைம்ஸாக தராங்க. அப்போ 2000 ரூபாய் 3 டைம்ஸ் தராங்க. இது எப்படி தராங்க அப்படின்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா டைரக்டா உங்க அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட்டை அனுப்பிச்சிருவாங்க. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். இதுல யார் யார் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா யார் ஒருத்தங்களுக்கு லேண்ட் இல்லை, ஆனால் அவர் விவசாயி தான், ஆனால் அவருக்கு லேண்ட் இல்லை, டெனண்டா அவர் வந்து விவசாயம் பண்றார், யார்கிட்டயோ குத்தகைக்கு எடுத்துட்டு அங்க விவசாயம் பண்றார், அவங்கலாம் இதுல வரமாட்டாங்க. ஸோ உங்களுக்கு லேண்ட் இருக்கணும். லேண்டுடைய எலிஜிபிலிட்டி உங்களுக்கு சொல்லிடுறாங்க. வருஷத்துக்கு இவ்வளவு ரூபாய் தரேன்றாங்க. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே வருது. ஸோ இப்படி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருது. எந்த வருஷம் ஆரம்பிக்கிறாங்க, எந்த மினிஸ்ட்ரியில் ஆரம்பிக்கிறாங்க, யார் பெனிஃபிட், எவ்வளவு பெனிஃபிட், என்ன எலிஜிபிலிட்டி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் மொத்த ஸ்கீம்ஸ்லையும் பார்க்க போறீங்க. இப்போ அடுத்த ஸ்கீம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஃபசல் பீம யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம். அப்போ இதுல நீங்க என்ன பண்ணணும்? பிரதான் மந்திரி ஃபசல் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு அர்த்தம் உங்களுக்கு தெரியணும். ஃபசல் பீம யோஜனா, பீமானா என்னன்ற அர்த்தம் தெரியணும். ஃபசல் அப்படின்னா நீங்க அறுவடை பண்ணி எடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ். இப்ப நெல் வச்சிருக்கீங்க அப்படின்னா நெல் அறுவடை பண்ணி எடுக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஃபசல் அப்படின்றாங்க. பீமானா இன்சூரன்ஸ் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? காப்பீடு அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம். அப்போ நீங்க 1 ஏக்கருக்கு நெல் பயிர் பண்ணியிருக்கலாம், 1 ஏக்கருக்கு உளுந்து பயிர் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்போ நீங்க எவ்வளவு ஏரியாவுக்கு என்ன பயிர் பண்ணியிருக்கீங்க, அது எந்த சீசன்ல பயிர் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு ப்ரீமியமான ஒரு அமௌண்ட்டு கட்டணும். அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை கட்டிட்டீங்க அப்படின்னா இஃப் சப்போஸ் ஏதோ ஒரு பிரச்சனைனால உங்களுடைய கிராப்ஸ்க்கு ஏதோ ஒரு பாதிப்பு வந்துருச்சு, வர வேண்டிய அவுட்புட் வரல அப்படின்னா அதுக்கு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு காப்பீடு திட்டத்து மூலியமா உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. வெள்ளம் வந்துருச்சு, இல்ல வேற ஏதோ ஒரு காரணம், மழை பெய்யல, தண்ணி இல்லை, அதனால உங்களுடைய நஷ்டம் அடைஞ்சிச்சு அப்படின்னா அந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்ப இதுல என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னா நம்ம முதல்லயே அக்ரிகல்ச்சர்ல படிச்சோம். என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ஒரு 3 சீசன் இருக்குது. மெயினான பாத்தீங்கன்னா ராபி காரிஃப்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து ஜயத், அது அவ்வளோ இல்லை. ஸோ ராபி சீசனுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னா 1.5%, காரிஃப் சீசன் அப்படிங்கிறதுக்கு 2%. ராபி காரிஃப் பத்தி டீட்டெயில்டா நான் அக்ரிகல்ச்சர் கிளாஸ்ல எடுத்திருப்பேன். இப்போ ராபினா என்ன அப்படின்னா குளிர் காலத்துல சோ பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸோ இல்ல பிளான்ஸோ அது வந்து ராபி சீசன். உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா கோதுமை, மஸ்டர்ட், கடுகு, அதெல்லாம் வந்து ராபில வந்துடும். காரிஃப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெயில் காலத்துல நம்மளுடைய ரைஸ், சுகர் கேன், இதெல்லாம் காரிஃப்ல வந்துடும். ஸோ ராபிக்கு 1.5%. நீங்க மொத்த நிலத்துல மொத்த அமௌண்ட் இவ்வளோ அப்படின்றத ஒரு பேங்க் டிசைட் பண்ணியிருக்கோம் அந்த ஏரியால. இப்போ அதுக்கு 1.5% ப்ரீமியம் நீங்க பே பண்ணியிருக்கணும். இதுக்கு எந்தவித அப்பர் லிமிட் கிடையாது. இவ்வளவு ஏக்கருக்கு தான் நீங்க பண்ணலாம், அதுக்கு மேல பண்ண முடியாது அப்படிலாம் எந்தவித அப்பர் லிமிட்டோ கேப்பிங்கோ எதுவும் கிடையாது. இதுதான் வந்து பிரதான் மந்திரி ஃபசல் பீம யோஜனா. இப்போ ஃபசல் பீம யோஜனா அப்படின்னா அது ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமு. எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க, என்ன ஏது, இதுல இருக்கக்கூடிய கிரைட்டீரியாஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா தெரியணும். இதெல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே தான் வரக்கூடிய ஸ்கீம், சரிங்களா? அதுக்கப்புறம் என்னன்னா பிரதான் மந்திரி கிசான் மன்தன் யோஜனா. இப்போ மன்தன் யோஜனா அப்படின்னா என்ன? ஸோ இதுவும் வந்து ஒரு பென்ஷன் ஸ்கீம். இது இன்சூரன்ஸ் இல்லை, இது வந்து பென்ஷன் ஸ்கீம். என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு விவசாயி 60 வயசு ஆயிடுது, 60 வயசுக்கு அப்புறம் அவரால் பெரிய அளவுக்கு அவர்லேருந்து அவுட்புட் வராது. அப்போ அதுக்கப்புறம் அவருக்கு வருமானம் கிடையாது. அப்போ அவர் என்ன பண்ணணும், முன்கூட்டியே ஒரு சிறிய அமௌண்ட் மாசம் கட்டினார்னா அவருக்கு 60 வயசு ஆன உடனே மாசம் ஒரு பென்ஷன் அமௌண்ட் வரும். எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
3000 ரூபாய் மாசம் வருது. ஸோ பிரதான் மந்திரி மன்தன் யோஜனா, சரிங்களா? மன்தன் யோஜனானா அது பென்ஷன் ஸ்கீம். யாருக்கு? விவசாயிங்களுக்கு. எவ்வளோ வயசுக்கு மேலே? 60 வயசுக்கு மேலே. யார் யார் அதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 40 வயசுக்கு உட்பட்ட ஆட்கள்லாம் அதுக்கு எலிஜிபிள். ஸோ 18லேருந்து 40 வயசு இருக்கணும். உங்களுக்கு 18 வயசு இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? 55 ரூபாய் மாசம் கட்டணும், சரிங்களா? 60 வயசு வரைக்கும் 55 ரூபாய் மாசம். இதே நீங்க 40 வயசுல தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மாசம் 200 ரூபாய் கட்டணும். இந்த அமௌண்ட்டை கட்டினீங்கன்னா 60 வயசு ஆன உடனே உங்களுக்கு 60 வயசுக்கு மேல மாசம் 3000 ரூபாய் பென்ஷன் வருது. அதுதான் இந்த பிரதான் மந்திரி மன்தன் யோஜனா. இதெல்லாம் எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்கு? அக்ரிகல்ச்சரல் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்குது, சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன சார்? கிருஷி சிஞ்சாய் யோஜனா. ஸோ பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படின்றது என்னன்னா வாட்டரை வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறது. இப்போ வாட்டர் கம்மியாக இருக்கக்கூடிய ரீஜனாக இருந்துச்சுன்னா அந்த ரீஜனுக்கு வாட்டரை என்ன பண்ணக்கூடியது, இருக்கிற வாட்டரை எப்படி நம்ம ஜுடிஷியலாக யூஸ் பண்ண முடியும், அந்த ஸ்கீம் தான் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. இன்னொரு லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா சொட்டு நீர் பாசனம். ஸோ தண்ணி அந்த இடத்துல கம்மியாக இருக்குது அப்படின்னா சொட்டு நீர் பாசனம் பேசிஸில் வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணுது. அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம், இது வந்து சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம். அப்போ ஸ்கீமையே வந்து மொத்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து சென்ட்ரல் செக்டார், இன்னொன்று வந்து சென்ட்ரல் ஸ்பான்சர். அப்போ சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் அப்படின்னா என்ன? இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஸ்கீம் இருக்கும்போது நான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதை நீங்கள் பைஹார்ட் பண்ணி ஆகணும். இது ஒரு சிம்பிளான கொஸ்டின், டைரெக்டாக ரெகுலராக கேட்கறதான். 40 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 40, அதாவது இந்த வருஷம் இந்த எக்ஸாம் வந்து 40 பேப்பர் வருது, 60 பேப்பர் வருதுன்னா ஒரு 10லேருந்து 15 பேப்பரில் ஸ்கீம் உடைய ஒரு கொஸ்டின் அட்லீஸ்ட் இருந்துருது. அதனால இது வந்து நீங்கள் படிச்சே ஆகணும். இதில் சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. இப்போ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னா என்ன அப்படின்னா முழுக்க மத்திய அரசாங்கம் அந்த ஸ்கீமுக்கு அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அவங்க தான் மொத்த பணத்தையும் கொடுக்குறாங்க. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் அதில் எந்தவித அமௌண்ட்டும் ஆட் பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 rank 1 pension மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே பென்ஷன் கொடுக்குறாங்க. டிஃபென்ஸ் ஸ்டாஃப்க்கு முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்க போகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது. அதேமாதிரி பிரதான் மந்திரி கிசான் ஒன்று பார்த்தீங்க, அதுவும் முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்குது. ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அந்த கிசானுடைய ரிப்போர்ட்ஸு அவங்களாம் எடுத்து இவங்கெல்லாம் இங்கே விவசாயிங்க இவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டை வாங்கி கொடுக்கணும் அதெல்லாம் பார்க்குறது ஸ்டேட் கவர்மெண்ட். ஆனால் ஸோ அந்த பணத்தை கொடுக்க வேண்டியதுலாம் ஸ்டேட் கவர்மெண்ட். ஆனால் முழுக்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வருது அந்த 6000 ரூபாய். ஆனால் இந்த அமௌண்ட் இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா ஸ்டேட்டும் சென்டரும் ஷேர் பண்ணுது இந்த அமௌண்ட்டை, சரிங்களா? ஸோ மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஷேரிங்கில் ஓடுது. ஸோ 75-25 மத்திய அரசாங்கம் 75%, மாநில அரசாங்கம் 25%. ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸில் இந்த மாதிரி கேட்டுருவாங்க. இப்போ மத்திய அரசாங்கம் எவ்வளோ இதில் போடுது, மாநில அரசாங்கம் இதே வந்து அது வந்து யூனியன் டெரிட்டரி, சட்டசபை இல்லாத யூனியன் டெரிட்டரி அப்படின்னா 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டுரும். அதே சட்டசபை இருக்குது அப்படின்னா அது 90-10 இருக்கலாம், 60-40 இருக்கலாம், 75-20. இதெல்லாம் ரேராக சில இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸுக்கு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ இந்த டீட்டெயிலையும் முடிஞ்சால் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் நான் சொல்கிற அப்பப்போ முடிஞ்சால் அதையும் படிச்சு வைங்க, சரிங்களா? இதுடைய முக்கியமானது என்ன? பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படின்னா என்ன? ஹர் கேத் கோ பானி அப்படின்னா என்ன? ஹர் கேத் கோ பானி அப்படின்னா ஒவ்வொரு விவசாய நிலத்துக்கும் தண்ணி போய் சேரணும். அந்த விவசாய நிலம் வந்து அதில் வந்து ட்ரவுட் ஏரியா, தண்ணியே இல்லாத ஏரியாவாக இருந்தாலும் அந்த இடத்துக்கும் நம்ம தண்ணியை கொண்டு போய் கொடுக்கணும் விவசாயத்துக்கு. அதுதான் இந்த ஸ்கீமுடைய முக்கியமானது. இது வந்து சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம், மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் 2 பேரும் இணைஞ்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்கீம் இது, சரிங்களா? அடுத்தது என்ன? ENAM அப்படின்றது ஒரு ஸ்கீம். ஸோ ENAMக்கு முன்னாடி இதுக்கு வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் படிக்கும் போதே தெளிவாக படித்தோம். ஏபிஎம்சி ஆக்ட் எப்போ போட்டாங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல போடுங்கன்ட்டு அந்த கிளாஸ்லேயே சொன்னேன். அதோடையே சேர்த்து நான் சொன்னேன் ENAM அப்படின்றது. அப்போ ஏபிஎம்சினா என்ன அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு விவசாயி இருக்காரு, அவர் எல்லா ப்ராடக்டையும் பண்ணி முடிச்சு எடுத்துட்டார். இப்போ அது எங்கே கொண்டு போய் விற்பார், அதுதான் கேள்வி. இப்போ எங்கே விற்க முடியும் அவரால் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஏபிஎம்சி மண்டியில் கொண்டு போய் விற்க முடியும். அதுதான் ஏபிஎம்சி ஆக்ட். பக்கத்தில் ஒரு மண்டி இருக்கும், அந்த மண்டியில் அவருக்கு அரசாங்க ஆளும் இருப்பாங்க, பிரைவேட் ஆளும் இருப்பாங்க, வெயிட் பண்ணுற மிஷின் இருக்கும், எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவர் கொண்டு போய் போட்ட முடியும். ஆனால் அவருக்கு உடனே பணம் வருதா? அப்புறம் அவர் ஏமாத்தாம இருக்காங்களா? கரெக்டான ரேட்டுக்கு இருக்குதா? நடுவில் இருக்கக்கூடிய தரகர்கள்லாம் ஜாஸ்தி லாபத்தை எடுத்துட்டு இவங்களுக்கு கரெக்டான ரேட்டை கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. அப்போ அந்த ஏபிஎம்சியை டிஜிட்டலா மாத்துறதான் இந்த ENAM. நான் இந்த இடத்துலயே இருந்துகிட்டு
பஞ்சாப்ல என்ன ரேட்டு, மகாராஷ்டிரால என்ன ரேட்டு, செங்கல்பேட்டிலேருந்து கடலூர்ல என்ன ரேட்டு, திருச்சியில என்ன ரேட்டு நான் பார்க்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் எங்க விற்கலாம் அப்படின்றது. ரெண்டாவது, போட்ட உடனே எனக்கு காசு அப்புறம் தரேன்றது இல்லாம இமீடியட்டா காசு. இந்த மாதிரியான நிறைய டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ இதுல வெளித்தன்மை இருக்குது, சரிங்களா, வெளிப்படைத்தன்மை இருக்குது. ஸோ அதுதான் இந்த ஈனாம். ஈனாம்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு மண்டி. ஆனால் அந்த மண்டியை டிஜிட்டல் ஆக்குறாங்க, டிஜிட்டலைஸ் ஆக்குறாங்க. ஸோ நான் என்ன நடக்குது, எல்லா இடத்துலையும் என்ன நடக்குதுன்றத ஒரே இடத்துல இருந்தே இருந்து பார்க்க முடியும். சிங்கிள் விண்டோ ஆப்ரேஷன் ஸ்கீம் தான் இது, சரிங்களா. ஸோ அடுத்தது என்ன அப்படின்றத இது எல்லாமே நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஸ்கீமு எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, எந்த வருஷம் வருது, யார் பெனிஃபிஷியர், இது இந்த 3 கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். ஸோ இது என்ன அப்படின்னா பரம்பராகத் கிருஷி விகாஸ் யோஜனா அப்படின்றத சொல்றாங்க. பரம்பராகத் கிருஷி விகாஸ் யோஜனா. அப்போ இது என்னது அப்படின்னா, கிரீன் ரெவல்யூஷன் நடந்துருச்சு. அந்த கிரீன் ரெவல்யூஷன்ல என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய ரசாயன உரங்கள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மண்ணில் நிறைய மண்ணுடைய தன்மைகள்லாம் நிறைய குறைய ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் பூச்சிக்கொல்லி இதெல்லாம் போடும்போது நம்மளுடைய ஃப்ரூட்ஸுடைய குவாலிட்டிஸ் எல்லாமே மாறிக்கிட்டே வருது. அப்போ இதை தடுத்து நம்ம திருப்பி இயற்கை விவசாயத்துக்கு போறதுதான் இந்த பரம்பராகத் கிருஷி விகாஸ் யோஜனா. ஒன்றும் இல்லை, ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்றது தான் இது, சரிங்களா. இயற்கை விவசாயத்துக்கு திருப்பி போறோம். இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தருது. அப்போ இது சம்பந்தப்பட்டதுல எந்த மாநிலம் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா நேச்சுரல் ஆர்கானிக் விவசாயத்துக்கு போயிட்டாங்க, எந்த ஸ்டேட் ஆர்கானிக் விவசாயத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு கேள்விகளா வரலாம், சரிங்களா. அடுத்தது இதுலயே பாத்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத்ன யோஜனா அப்படின்றத சொல்றாங்க. பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத்ன யோஜனா இது என்ன அப்படின்னா, மத்ஸ்ய அப்படின்னா என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மீன் துறையை நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வருது. அப்போ இந்த மீன் துறை அப்படின்னா கடல்ல மீன் பிடிக்கிறது, ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை சிறப்பாக்குறது. அப்போ அதுக்கு ஏற்ற என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, உள்கட்டமைப்பு என்னெல்லாம் தேவை, இப்போ அதுக்கு பிடிக்கிறதுக்கு எனக்கு கப்பல் தேவை, வலை தேவை, அது தேவை, இது ஏற்ற டெக்னாலஜிஸ், இதுக்கு ஏற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் வளர்க்கணும். கடல்ல மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உள்நாட்டுக்குள்ளேயே லேக்கு, அதில் சின்ன இது நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் ஒரு சின்னதாக பாண்டு போட்டு அந்த பாண்ட்லேயே மீனை போட்டு வளர்க்குறது, இந்த மாதிரி எல்லாம் வளர்த்து கொண்டு வரதுக்கு தான் இந்த பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதன யோஜனா, சரிங்களா. ஃபிஷரி கிளஸ்டர் கொண்டு வராங்க, சரிங்களா. எல்லாம் உங்களுக்கு முதல்ல ஃபிஷ் உருவாக்குறதுக்கு என்ன தேவை, ஃபிஷ்ஷுடைய எக்கு தேவை, அதுக்கான இம்பார்ட்டன்ட், அதை நல்லா வளர்த்ததுக்கு அப்புறமா அதை விற்கிறதுக்கான மார்க்கெட்டு எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வரக்கூடியது, ஆத்ம நிர்பார் பாரத்தோட சேர்த்து கொண்டு வராங்க, சரிங்களா. ஸோ அடுத்தது என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது அனிமல் ஹஸ்பண்ட்ரி கீழே வந்தது, ஃபிஷரிஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி கீழே வந்துடுது. அதுக்கு அடுத்தது என்ன ஸ்கீம் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கு. அப்போ இது என்னது சார், அப்போ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, இது கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர், ரசாயன உரங்கள் அமைச்சகம் கீழே வருது, சரிங்களா. கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு மெடிசன்ஸ் உடைய நாலேஜ் சாதாரண மக்கள் கிட்ட இல்லை. ஸோ இதை அட்வான்டேஜா யூஸ் பண்ணி சில கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு மெடிசன் 10 ரூபாய்க்கு விற்க வேண்டிய மெடிசனை 150 ரூபாய் 200 ரூபாய் அது மாதிரி பயங்கர லாபத்துக்கு விற்கிறாங்க. அப்போ மக்களுக்கு என்ன நினைப்பு இருக்கு அப்படின்னா, அப்போ அந்த 150 ரூபாய் மெடிசனை சாப்பிட்டா, காஸ்ட்லி மெடிசனை சாப்பிட்டா தான் நமக்கு சரியாகும் அப்படின்ற ஒரு பிம்பம் ஒன்று இருக்கு, ஒரு தாட்ஸ் இருக்கு மக்கள் கிட்ட. இப்போ இந்த தாட்ஸை ரிமூவ் பண்ணணும், குவாலிட்டியான மெடிசன் மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும், அந்த குவாலிட்டியான மெடிசன் சீப், அதாவது கரெக்டான ரேட்ல மக்கள் கிட்ட போகணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இது, சரிங்களா. ஸோ இது எப்போ ஆரம்பிச்சாங்க, 2015. இதுல என்னன்னா குவாலிட்டி மெடிசன், அந்த குவாலிட்டி மெடிசன் ஜெனரிக்கா இருக்கணும். இப்போ ஜெனரிக் அப்படின்னா என்னன்னா ஒரு பிராண்டட் நேம் இல்லை. ஸோ அந்த பிராண்டு போடும்போது அவங்க அந்த பிராண்டுக்காக மார்க்கெட்டிங் பண்றாங்க, எங்க பிராண்டு தான் சிறப்புன்ட்டு, டாக்டர்ஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தராங்க, அப்படி இப்படி நிறைய செலவு பண்றாங்க, அதை தாண்டி பெரிய லெவல்ல ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. இதெல்லாம் இல்லாம ஒரு சாதாரண ஆளு அதே ப்ரப்போசிஷன் மெடிசனை பண்ணி உற்பத்தி பண்ணி கொடுத்தாருன்னா கம்மி விலையில மலிவான விலையில கொடுக்க முடியும். அதை ப்ரொமோட் பண்ணா ஏழை மக்களுக்கு கம்மியான விலையில மெடிசன்ஸ், ஹை குவாலிட்டி மெடிசன்ஸ் கிடைக்கும். அதுதான் இந்த ஸ்கீம். அப்ப நீங்க இதுல என்ன நினைக்கணும் பார்க்கணும்னா, பிரதான் மந்திரி பாரதிய ஔஷதி பரியோஜனா அப்படின்ற ஸ்கீம் பாத்தீங்கன்னா ஜெனரிக் மெடிசன், ஜெனரிக் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டானது, ஹை குவாலிட்டி சீப்பான மெடிசன்ஸ் மக்களுக்கு போய் சேரணும்.
அதுக்கான ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். சரிங்களா?